ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை பயம், பசி, பொருளாதார நஷ்டம், உயிர் நஷ்டம், விவசாயத்திலே பல வகைகளில் நஷ்டங்களிலிருந்து ஏதேனும் ஒன்றை கொண்டு உங்களை சோதிப்போம். நிச்சயமாக உங்களை சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களுக்கு ஏதேனும் முசீபத்துகள் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், இன்னும் நிச்சயமாக அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அவர்கள் மீது அவர்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து ரஹ்மத்துகளும் அருட்கொடைகளும் இறங்குகின்றன. மேலும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது சொல்லப்பட்ட வசனத்தில் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதற்கு முந்தைய வசனத்திலே, இதற்கு முன்னால் நாம் படித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பொறுமையை பற்றி சொல்லி வந்தார். முஷ்ரிக்குகள், யகூதிகள், யகூதிகளுடைய அந்த பேச்சு உங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்க பொறுமையா இருங்க. கிப்லாவுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு, அந்த கிப்லாவுடைய விஷயத்துல யகூதிகள் உங்களை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது, அது உங்களுடைய மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம், அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் பொறுமையாக இருக்கும்படி சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அடுத்து அந்த பொறுமையினுடைய உச்சகட்டமான ஒரு தன்மையை, உச்சகட்டமான ஒரு செயலை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். பொறுமையினுடைய உச்சநிலை யார் அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் இன்பம் காணுவார்கள். பொறுமையினுடைய உச்ச நிலையை யார் அடைந்து விடுவார்களோ அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதிலும் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதிலும் அவர்கள் இன்பம் காணுவார்கள். எனவே அப்படிப்பட்ட உயிரை கொடுப்பதை பற்றி, அவர்களின் சிறப்பை பற்றி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகளை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை கூறுகிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி உயிரை கொடுக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்தவர்களை பற்றி அவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள். மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள்னா அவர்கள் உண்மையிலே மரணம் தான் அடைந்திருக்கிறார்கள். மரணம் அடைந்திருக்கிறாங்க, இந்த உலகத்திலிருந்து அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அப்ப அவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள் தான். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய சிறப்பு, அவர்களுக்குரிய உயர்வை மக்களுக்கு உணர்த்தும் விதத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது.
என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை மற்றவர்களை போன்று இவர்களும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். மற்ற மனிதர்கள் எப்படி இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்களோ அது மாதிரி இவங்களை நினைக்காதீங்க. அப்ப இவர்களுடைய மரணத்திற்கும் மற்றவர்களுடைய மரணத்திற்கும் மத்தியில ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்வதற்குரிய அடிப்படை காரணம் சொன்னா, பத்ருடைய யுத்தத்துல சஹாபாக்கள்ல ஒரு 14 பேர் இறந்து போய்விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். அதுல 8 அன்சாரிகள், 6 முஹாஜிர்கள். இறந்து விட்ட உடனே மதீனாவில் இருந்த யூதர்கள் இதை ஒரு கேலியாக குறையாக சொன்னார்கள். இவர்கள் உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் இழந்து விட்டார்கள், வாழ வேண்டிய வயசுல போய் உயிரை கொடுத்துட்டு வந்துட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க, உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அடையாமல் சென்று விட்டார்கள் என்று இவர்களை பற்றி இவர்கள் மற்றவர்களை போன்று மரணித்து விட்டதாக அவர்கள் கூறினார்கள். அப்பதான் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், மற்றவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்வதை போல இவர்களையும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், அது மாதிரி இவர்களை நினைச்சிடாதீங்க. மாறாக இவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், இவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஹயாத்தாக இருப்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். இன்னொரு இடத்துல ஆல் இம்ரான் என்ற சூறாவில் அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார், வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அம்வாத்தன், அவர்கள் மரணித்து விட்டவர்களாக நீங்கள் எண்ண வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவருடைய ரப்புடைய புறத்திலே அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. அவருடைய ரப்புடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அங்கே ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்ப இவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன கருத்துங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன கருத்து? இது எல்லாத்துக்குமே மௌத்து வருது. பொதுவாக இயற்கையாக இறந்தவர்கள் அவர்களுக்கு உடலை விட்டு உயிர் பிரிகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களும் உடலை விட்டு உயிர் பிரிகிறது. இப்ப இவங்க இறந்து விடுகிறார்கள், எல்லாருமே இறந்துதான் போறாங்க உண்மையில பார்த்தா வெளியிடத்துல. அதே மாதிரி நபிமார்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நபியை பார்த்து இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன், நீங்களும் மையத்து தான், மற்றவர்களும் இதற்கு முன்னால் போன நபிமார்களும் மையத்து ஆகிட்டாங்கன்னு சொல்றான். மூத்தாகிட்டாங்க, அங்கே என்ன செய்யலாம் சொன்னான், நீங்களும் ஒரு நாள் மூத்தாகுவீங்க. அப்ப இது வெளிரங்கமான மரணம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது உலகத்துல எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயற்கையாக உடலை விட்டும் உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலை. இந்த உயிர் பிரிந்ததற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் 3 விதமாக இருக்கிறது. 3 விதமான வாழ்க்கை இருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, பொதுவாக எல்லா மனிதர்களும் இறந்து போறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, ஹயாத். அவர்களுடைய எல்லாருமே கபுல் ஹயாத்தா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஹயாத் இருக்கிறது. ஏண்டா ஹதீஸ்ல தெளிவா வருது, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அடக்கம் செஞ்சு இவங்க திருமணம் உடனே அவருடைய உயிர் அவருடைய உடலுக்கு மீட்டப்படுகிறது. அப்ப கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள், மன்றம் புக்க ஒமாதீனுக்க. அப்ப எல்லாருமே ஹயாத்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுல விளங்க முடியும். எல்லாருக்குமே ஹயாத் கொடுக்கப்படுகிறது, உயிர் கொடுக்கப்படுகிறது. நபிமார்களுக்கோ அல்லது சுகதாக்களுக்கோ மட்டுமல்ல, எல்லாருக்கும் கபர்ல ஹயாத் திரும்ப மீட்டப்படுகிறது அப்படிங்கிறது ஹதீஸ்ல தெளிவாக தெரிகிறது. ஏட்டா ஹயாத் இல்லாம அது ஹதீஸ்ல தெளிவாக அல்லாஹ் நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் திரும்பி அடக்கம் செய்து திரும்பிய உடனேயே அவர்களுடைய உடலுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, மீட்டப்படுகிறது தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளுடைய விஷயத்துல மட்டும் ஏன் அவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீங்க, அவங்க ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க.
அப்பதான் நம்ம விளங்கணும். அப்ப 3 விதமான ஹயாத் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்று இருக்கிறது சாதாரண எல்லா மனிதர்களுடைய ஹயாத், எல்லா மனிதர்களும் கபர்ல இருக்கக்கூடிய ஹயாத், எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஹயாத். அப்படி ஹயாத் இருக்கிறதுனாலதான் நாம மையத்தை அடக்கின பிறகு தீயவர்களாக இருந்தா அவருடைய கபர் நெருக்குகிறது. அப்ப அவங்க கத்துறாங்க, கதறாங்க, வேதனை செய்யப்படுகிறார்கள். கபர்ல வேதனை செய்யணும்னா உயிர் இருந்தா தானே அது வேதனையை அனுபவிக்க முடியும். வெறும் உடலுக்கு வேதனை கொடுத்த என்ன பிரயோஜனம்? வெறும் உடல்ல வேதனை செய்யப்படுறதுனால பலன் இல்லை. அப்ப அவங்க ஆலமே பர்சக்னு சொல்லுவோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு பேர் என்னன்னு சொன்னா ஆலமே பர்சக், பர்சக்குடைய வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. கியாமத் வரை இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதுதான் கபருடைய வாழ்க்கைங்கிறது. கபருடைய வாழ்க்கைங்கிறது அசல்ல மண்ணுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, ஆலமே பர்சக், பர்சக்குடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாழ்க்கையில அவர்களுக்கும் ஹயாத் இருக்கிறது. அப்ப அதே மாதிரி சொர்க்கவாசிகளாக இருந்தா, நல்லவர்களாக இருந்தா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை அவர்கள் பார்வை எட்டும் அளவிற்கு கபர் விசாலம் அடைகிறது. சொர்க்கத்தினுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு காற்று, ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, காற்று வருகிறது, சொர்க்கத்தினுடைய உணவு கொடுக்கப்படுகிறது, இதெல்லாம் வருது. அப்ப மோமின்களுக்கு அப்ப எல்லாருக்குமே ஹயாத் இருக்குதுன்னு தெரியுது. அப்ப அந்த ஹயாத் ஒன்று இருக்கிறது, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஹயாத். இரண்டாவது ஷஹீதாகிவிட்டவர்களுடைய ஹயாத். இப்ப ஷஹீதாகிவிட்டவர்களுடைய ஹயாத்து சாதாரண மனிதர்களுடைய ஹயாத் ரெண்டுக்கும் மத்திய வித்தியாசம் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. உடல் முழுவதிலுமே, நம்முடைய உடல் முழுவதிலும் உயிர் இருக்கத்தான் செய்யுது. உடல்ல எல்லா பகுதியிலும் நம்முடைய உயிர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய உயிருடைய விஷயத்துல இப்ப காலில் காலினுடைய விரலும் இருக்கிறது, குதிங்கால் பின்னங்காலும் இருக்கிறது. இப்ப நாம போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லேசா பெருவரலுடைய நுனியில கல் எதுவும் தட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா உயிர் போற மாதிரி வலி எடுக்கும், வேதனை எடுக்கும். அதே இதுல குதிங்கால லேசா கல்லு தட்டிச்சு சொன்னா அது கொஞ்சம் வேகமா தட்டினா தான் வலிக்கும், லேசா தட்டுறதுனால வலி அந்த அளவுக்கு வலிக்கவும் செய்யும். விரல் நுனியில இருக்கக்கூடிய வலிக்கும் பின்னங்கால அந்த காலுடைய பிற்பகுதியில் இருக்கக்கூடிய வலிக்கும் மத்திய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி உடலுடைய சில பகுதிகள் இருக்குது, லேசா பட்டவன வலி எடுக்கும். இன்னும் சில பகுதிகள் இருக்குது, கொஞ்சம் லேசா பண்றதுனால வலி ஏற்படாது. அப்ப ஹயாத்துங்கிறது, உயிர்ங்கிறது உடலுடைய எல்லா பகுதியும் இருக்கு, ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. இதுல வித்தியாசம். இதே மாதிரி தான் சாதாரண மக்களுடைய ஹயாத் இருக்கும், சுஹதாக்கள் நபிமார்களுடைய ஹயாத் இருக்கும், மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிமார் ஷஹீதுகளுடைய ஹயாத் இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமான ஹயாத். அவருடைய வாழ்க்கை அங்க இருக்கக்கூடிய ஹயாத் வித்தியாசமானது, விசேஷமான சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். மற்ற சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை விட விசேஷமான சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி விசேஷமான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஷஹீதுகளுக்கு. அப்ப அதனால அதாவது ஹயாத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சில பேர் நம்ம உலகத்திலே சொல்றது உண்டு, அவன் இருந்து என்னங்க பிரயோஜனம், மௌத்தானவ மாதிரி தான் அப்படின்னு நாம சொல்லுவோம். இருந்தும் அவன் மௌத்தானவ மாதிரி தான் அப்படின்னு சில பேரை சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே என்னன்னு சொன்னா மற்றவர்களை கவனித்து உயிரோடு இருக்கிறவங்க யாரு சொன்னா இவங்கதான் உயிரோடு இருக்கிறவங்க. ஹயாத்தா உள்ளவங்க சொன்னா யாரத்தான் சொல்லணும்? ஷஹீதுகளை தான் சொல்லணும். ஏன்னா அவங்கதான் அந்த ஹயாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள். ஹயாத்தாக இருக்கிறவரு அனுபவிக்கணும்ல, இருந்தும் மௌத்தானவா தான், எது சாப்பிட முடியாது, எதுவும் அவர் அனுபவிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றார் ஒருவர். அந்த வாழ்க்கையை வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டோம், ஆனா உயிர் இருக்குது, அவரும் வாழ்றாரு உலகத்துல, அவரும் வாழ்க்கையை வாழத்தான் செய்யறாரு, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்ப வாழ்க்கைண்டா இப்படி இருக்கானுங்க, நல்லா அனுபவிக்கிறாரு, அவரை பார்த்து சொல்லுவோம் வாழ்க்கைண்டா இப்படிதான் வாழ்க்கை, அவர் பாருங்க அனுபவிக்கிறார். இதே மாதிரி கபர்ல அனுபவிக்கக்கூடியவர்கள், அதிகமாக அனுபவிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஷஹீதுகள், மார்க்கத்துக்காக நம்முடைய உயிரை கொடுத்தவர்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய குலத்திலிருந்து விசேஷமாக கவனிக்கப்படுகிறார். அதான் அல்லாஹ் சொல்றான் அஹ்யாவும். அந்த இன்னொரு வசனத்தை சொல்ற ஆல இம்ரானுடைய வசனத்தை சொல்லும் பொழுது இந்த ரப்பிஹி ருஸுகும், அவருடைய ரப்புடைய குலத்திலிருந்து அவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறார்கள். ஆனா மூமினான மனிதர்களுக்கும் ரிஸ்க் வழங்கப்படுகிறது, மற்ற சாதாரண மூமின்களுக்கும் வழங்கப்படுகிறது. இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்குது. இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்க்குக்கும்
அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ரிஸ்குக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. அதனால ஹயாத்துன்னு சொன்னா வாழ்றாங்க கபர்ல அப்படின்னு சொன்னா அவங்கதான் வாழ்றாங்க. அதனால அவர்களை நீங்க மற்றவங்க மாதிரி நீங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க கபர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்ப இவர்களுடைய ஹயாத்துடைய வலிமை இருக்கிறது, அது கொஞ்சம் கூடுதலான. அதே மாதிரி மூன்றாவது ஒரு ஹயாத்துன்னு சொன்னா நபிமார்களுடைய ஹயாத். இப்ப இவங்க ஹயாத்தாக இருந்தாலும் கூட இவங்க வெளிரங்கத்துல உலக ரீதியா பார்த்தா மற்றவர்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் ஷஹீதுகளுக்கும் இருக்கு. என்ன, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மனைவி விதவியாயிருவாங்க, அவங்களை வேற ஆட்கள் கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஷஹீதுகளுடைய மனைவிய மற்றவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம்ல, திருமணம் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி அவருடைய பொருள்கள்லாம் வாரிசுகளுக்கு பங்கிடப்பட்டோம். இதுவெல்லாம் உண்டு. யாருக்கு? ஷஹீதுகளுக்கும் அந்த சட்டம் தான். சாதாரணமா மரணித்தவர்களுக்கும் அதே சட்டம் தான். சாதாரணமா மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய இறந்தவருடைய மனைவி இன்னொருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கலாம், அவருடைய பொருள்கள் பங்கிடப்பட்டு விடும், எல்லாம் உலகத்தில். அதே தான் ஷஹீதுகளுக்கும். அப்ப உலகியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கை ரீதியாக மற்றவர்களை போன்ற சட்டம் அவர்களுக்கு பொருந்தும். அவருடைய விஷயத்துல அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது, உயர்ந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்ப நபிமார்களுடைய விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா கபருடைய வாழ்க்கை அவங்களுக்கு அதை விட ஷஹீதுகளை விட உயர்ந்த வாழ்க்கை, முதல் தரமான வாழ்க்கை யாருன்னு சொன்னா நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, இன்னல் அம்பியா, நிச்சயமாக நபிமார்கள் இருக்கிறார்களே இவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது. ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதுல் அம்பியா, அல்லாஹ் தஆலா பூமியின் மீது நபிமார்களுடைய உடல்களை ஹராமாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபிமார்களுடைய உடலை சாப்பிடுவதை ஹராமாக்கி விட்டான். நபிமார்கள் அவர்களுடைய உடலும் பாதுகாப்பாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையும் முதல் தரமான வாழ்க்கையாக இருக்குது. அதான் ஆலமி பர்சக்னு சொன்ன அந்த பர்சக்குடைய வாழ்க்கையில முதல் தரமான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா நபிமார்களுடைய வாழ்க்கை. இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உலக ரீதியாகவும் அவருடைய ஹயாத் இன்னும் பாக்கியாக இருக்குதுன்னு தான் கருதப்படுது. சட்டம் என்ன, உலகிலும் அவங்க இறந்த பிறகு நபிமார்களுடைய மனைவிமார்களை வேற யாரும் திருமணம் முடிக்க கூடாது, திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப என்ன அர்த்தம், அவங்க இன்னும் உலகத்துல இருக்கிற மாதிரி சட்டம் தான். உலகத்துல ஹயாத்தா இருந்தா எப்படி அவங்க மனைவியை இன்னொருத்தர் திருமணம் முடிக்க முடியாதோ, ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தர் திருமணம் முடிக்க முடியாதோ, அதே மாதிரி சட்டம் யாருக்கு இருக்குது, நபிமார்கள் இறந்ததற்கு பிறகும் இருக்குது. அல்லாஹ் அவர்களை நபிமார்களுடைய விஷயத்துல அவங்க இறந்து விட்டார்கள், மௌத்தாக விட்டார்கள் சொல்றாங்க. ஆனா கபர்ல அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க. அந்த ஹயாத்தினுடைய பிரதிபலிப்பு உலகத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய சொத்துக்கள் யாருக்கும் பங்கிடப்பட மாட்டாது, அவருடைய சொத்துக்களை வாரிசுகளுக்கு பங்கிடப்பட மாட்டாது. இது சட்டம் நபிமார்களுடைய விஷயத்துல. அப்ப இந்த 3 விதமான ஹயாத் இருக்குது. கபருடைய வாழ்க்கையில 3 விதமான ஹயாத் வாழ்க்கை என்பது இருக்குது. அதுல ஒன்னாவது நபிமார்களுடைய ஹயாத், அவங்க தான் உயர்ந்த நிலையில வாழக்கூடியவர்கள். இரண்டாவது ஷஹீதுகளுடைய ஹயாத் இருக்குது. மூன்றாவது சாதாரண மனிதர்களுடைய ஹயாத். சாதாரண மனிதர்களுடைய ஹயாத்துல மூமின்கள், காபிர்கள், பாவிகள், இவங்களுக்கு மத்தியில வித்தியாசங்கள் அது வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்றான், அவர்களை சாதாரணமா மற்றவர்கள் மன்னித்து விட்டார்கள் சொல்றோம்னா அது மாதிரி மன்னித்து விட்டார்கள் நீங்க சொல்லாதீங்க, அவர்களை போன்று கருதி விடாதீர்கள். மாறாக அவர்கள் கபர்ல விசேஷமான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த ஷஹீதுகளுடைய விஷயத்துல ஹதீஸில் நிறைய சிறப்புகள் வந்திருக்குது. ஷஹீதுகள் என்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கபர்ல இருக்கும் பொழுதும் அவர்களுடைய உயிர் இருக்குது. ஒரு பறவையினுடைய உடலிலே அவருடைய உயிர் வைக்கப்பட்டு அந்த உடல் என்ன செய்யும் சொன்னா சொர்க்கத்தை அப்படியே சுத்தி சுத்தி வரும். சொர்க்கத்துல ஒரு விளக்கு தொங்கிக் கொண்டிருக்கும், அதுல போய் அவர்கள் தஞ்சமடைந்து இருக்கும். கியாமத் வரை இப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க, சொர்க்கத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்றது. இது மாதிரி பல சிறப்புகள் ஷஹீதுடைய விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த ஷஹீதுகள் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க, அவங்கள நீங்க மௌத்தாயிட்டாங்கன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அதனால இன்னைக்கு நாம மற்றவர்கள் சொல்ற மாதிரி அவங்க உலகத்திலே வாழ்றாங்க அப்படிங்கிறது அல்ல. உலகத்துல வாழ்றாங்க, உலகத்துல அவங்க உயிர் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இஸ்லாமிய ஷரியத்துக்கு முரணானது.
இறந்து போனவருடைய உயிர் திரும்ப என்ன செய்யாது, யாருடைய உடலிலும் வராது, யாருடைய உடலிலும் வராது. சில பேர் அவுலியாக்கள் வந்திருக்காங்க, ஏர்வாடி இப்ராஹிம் இவர் மேல வர்றாரு அப்படின்னு இந்த மற்ற மருத்துவர்கள் சொல்ற மாதிரி இவங்க வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மார்க்கத்துல அப்படி கிடையாது, அது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம். ஏண்டா இறந்தவர்களுடைய உயிர் இந்த உலகத்துக்கு திரும்ப வராது, அது கபூர்ல அவங்களுக்கு ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்களுடைய உயிர் அங்கதான் இருக்குது இல்லையா. உலகத்துல யார் மேலேயும் நபிமார்களுடைய உயிரும் வராது, வலிமார்களுடைய உயிரும் வராது. அப்போ அதனால இந்த விஷயத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அப்ப அல்லாஹ் தான் சொல்றான், அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, ஆனா வலாக்கில் லாத்த சொல்றோம், அந்த ஹயாத்தை நீங்க உணர முடியாது, நமக்கு அதுல நம்மளால உணர முடியாது. அவங்க எப்படி ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம்னு எல்லாம் சொல்றான். எப்படிங்க ஹயாத்தா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நீங்க அதுக்கு அங்க எப்படி ஹயாத்தா இருப்பாங்கிறத அறியறதுல நீங்க ஆர்வம் காட்ட வேண்டாம், அதை முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களால உணர முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். அந்த ஹயாத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், உங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஹயாத்தா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஹயாத்தா இருக்கிறாங்க, அதை நீங்க உணர முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டதுனால அப்ப அல்லாஹ் மக்களுக்கு என்ன சொல்றான், அந்த உம்மத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹயாத்தை பற்றி அறிவதற்கு நீங்க ரொம்ப ஆராய்ச்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. எப்படி ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம், ஏன்னா உங்களால உணர முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. எண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அதுக்கு அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான், அந்த பொறுமையினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்றதுல, அந்த பொறுமையினுடைய உச்சகட்டம்னா தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு, தன்னுடைய பொருளை கொடுப்பதற்கு எல்லாத்துக்கும் அவங்க தயாராகிடுவாங்க. அதான் பொறுமையினுடைய உச்சகட்டம். உச்சகட்டமான பொறுமை இருப்பவர்கள் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதிலும் இன்பம் காணுவார்கள், தன்னுடைய பொருளை கொடுப்பதிலும் இன்பம் அடைவார்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் இன்பம் காணுவார்கள். பொருளை கொடுத்தா குறைஞ்ச பேருமே மனவேதனை ஏற்படாது. பணம் கொடுக்கும் போதே மனசுல கஷ்டத்தோடு யாரும் கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமா கொடுப்பாங்க. அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், அது மாதிரி தீனுக்காக வேண்டி ஏதாவது இழந்துட்டாங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. தீனின் காரணமாக அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அப்ப மோமீன்களுடைய விஷயத்துல அவருடைய பொறுமையை சோதிக்கும் விதமாக வல நபுலு வண்ணக்கும், நிச்சயமாக உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், மோமீன்களை நிச்சயமாக சோதிப்போம். சோதிக்காம அல்லாஹ் விட மாட்டான், மோமீன்களை சோதிக்காம விடவே மாட்டான். சோதனை எல்லாத்துக்கும் இருக்கும். நபிமார்கள் சோதனையில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாரு? நபிமார்கள் தான். அந்த நபிமார்களிலும் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊதித்து பில்லா, நான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறேன், மற்ற யாருக்கும் கொடுக்கப்படாத அளவிற்கு, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத அளவிற்கு நான் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப அதனால சோதனையே இல்லாம யாரும் கிடையாது. நாம நினைச்சுக்கிட்டோம் அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, இன்னொரு பார்த்து நிச்சயம் சந்தோஷமா இருக்கிறார். அவர் உள்ளத்தில் உள்ளது நமக்கு என்ன தெரியும், எவ்வளவு வேதனையோடு வாழ்கிறார், எவ்வளவு கவலை அவருடைய உள்ளத்துல இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் சோதனைகள் உண்டு, மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் சோதனை உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் என்பது உண்டு. கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். கஷ்டம், கவலை, துன்பம், துயரங்கள் இல்லாத மனிதர்கள் உலகத்துல யாரும் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் கிடையாது, எல்லாருக்கும் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்கள் விஷயத்துல வல நபுலு வண்ணக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம், எதன் மூலமாக சோதிப்போம்? விஷயம் பயத்தின் மூலமாக சோதிப்போம். பயப்படுறோம்ல சில சமயங்கள்ல, யாரை கண்டு பயப்படுறோம்? மனிதர்களை கண்டு பயப்படுறோம். சில மனிதர்கள் மூலமா நமக்கு தொல்லைகள் வந்துருமோ, இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக இது வந்துருமோ, அவர்கள் மூலமா நமக்கு வந்துருமோ, இதெல்லாம் சோதனை. இப்ப இந்த நேரத்துல இந்த இப்படி சோதிப்போம். வல்ஜு, அதே மாதிரி வறுமை, பசியை கொண்டும் சோதிப்போம். வறுமையும் வரலாம். நக்ஸி மினல் அம்வால், பொருளாதார நஷ்டத்தை கொண்டு சோதிப்போம். பொருள்ல சில சத்தியங்கள் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் லாபமே வந்துகிட்டு இருக்கா, சில சமயங்கள்ல ஒரு நஷ்டமும் ஏற்படலாம். அப்ப அந்த நஷ்டத்தின் மூலமாகவும் சோதிப்போம். வல் அன்புஸ், உயிர்கள்ல நஷ்டம் ஏற்படும். அதாவது நமக்கு பிரியமானவர்களை எல்லாம் கைப்பற்றி விடுவார், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டு விடலாம். இது மாதிரி சோதனைகளும் வரும். வஸ்ஸமராத், பழங்கள்ல நஷ்டத்தை கொண்டு சோதிப்போம். விவசாயத்தை
பழங்கள் நல்லா சொல்றது காரணம் அங்க வந்து அப்போ பழங்கள் தான் இருந்துச்சு. மதீனாவில் மக்கள் அரபுகளுக்கு பழங்கள் தான் தெரியும், பேரிச்சம்பழம் தவிர எதுவும் தெரியாது. அப்ப அதனால நல்லா சொல்றான். அப்ப பொதுவா விவசாயத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தியும் சோதிப்போம். இப்படி எல்லா விதத்திலும் உங்களை சோதிப்போம்ங்கிறத எல்லாம் சொல்லி காட்டணும். எல்லா விதத்திலும் சோதனை ஏற்படும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், தொழில நஷ்டம் ஏற்படலாம், நம்முடைய உடல் ரீதியான நஷ்டங்கள் ஏற்படலாம், எல்லாமே ஏற்படலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் நிச்சயமா உங்களை சோதிப்போம் என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த சோதனையில யாருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சுப செய்தி கிடைக்கும், சுப செய்தி அல்லாஹ்வுடைய புறத்துக்கு கிடைக்கிற அர்த்தம் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவங்க தகுதியானவங்க அப்படின்னு சொன்னா பஷீரி சாபிரி, பொறுமையாளர்களுக்கு சுப செய்தியை சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்றான் பொறுமையாளருக்கு இந்த நிலைமைகள் வரும் பொழுது, இந்த சோதனைகள்ல பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தியை சொல்லிவிடுங்கள். நான் ஏற்கனவே முன்னாடி தஃசீர்ல சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, அதாவது மோமின்களுக்கு வரக்கூடிய சோதனைக்கும் மற்றவர்களுக்கு ஈமான் இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமான் உள்ளவர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது அவங்க ஈமானுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, மேலும் மேலும் அந்த சோதனைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அது ஈமானுடைய அடையாளம். சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ்வை விட்டு இன்னும் தூரமாகிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஈமானுக்கு முரணான அடையாளம். அப்படிப்பட்ட நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நம்ம அழுது மன்றாடி தௌபா செய்யணும். சோதனைகளுடைய சமயத்துல அல்லாஹ் விட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாகிறாங்க, அது ஈமானுக்கு முரணான மனிதர்களுடைய அடையாளம். ஈமான்தாரிகளுக்கு சோதனை வரும்பொழுது என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நெருவாங்க. அதான் சபுர். சபுருண்டாங்க என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, அப்படியே அமைதியா வந்துருச்சு, வந்துட்டு போட்டோம், அதனால என்ன நம்ம பொறுமையா இருப்போம், அதை போக்குறதுக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது இல்லை, சோதனைங்கிறது இல்லை. அதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமைங்கிறது வந்த நோயை போக்குவதற்கு நான் முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு பெயர் பொறுமை கிடையாது. ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு நான் முயற்சி செய்யாம அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொறுமை கிடையாது. பொறுமைன்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க, அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் முசீபத்துகள் ஏற்பட்டு விட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நிச்சயமாக மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு உடனே அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை வந்து விட வேண்டும். இந்த சோதனை எங்கிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இந்த சோதனை நீக்குவதற்கு சக்தி உள்ளவன் யார், அல்லாஹ்வால் தான் முடியும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்பாங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள், அல்லாஹ்வை நெருங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அதான் பொறுமையினுடைய அடையாளம். மற்றவர்களிடத்தில் சொல்லி புலம்ப மாட்டாங்க. மற்றவர்களிடத்தில் சொல்லி புலம்புவது என்பது பொறுமைக்கு முரணானது. மனிதர்களிடத்தில் சக மனிதர்களிடத்தில் சொல்லி புலம்பக்கூடாது. புலம்புறது வேற, நம்ம ஏதாவது சிரமம் ஏற்பட்ட ஆலோசனை கேட்கறது வேற. ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்காக வேண்டி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்க பார்த்தா நல்லா இருக்கும், ஆலோசனை இருக்காங்க. இன்னும் சில பேர் இப்படி ஆயிடுச்சிங்க, என்ன செய்யறது, நமக்கு தான் சோதனை மேல சோதனையா வருது, அந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த கஷ்டம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து பொறுமைக்கு முரணானது. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு மற்றவர்கிட்ட போய் சொல்றது இருக்குது, இது பொறுமைக்கு முரணானது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணும், அல்லாஹ்ட்ட சொல்லணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையாளர்களுக்கு சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள். அந்த பொறுமையாளர்கள் யாருன்னு சொன்னா, அவங்க அந்த முசீபத்துகள் வரக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். கஷ்டம் வந்த உடனே என்ன சிந்தனை வரணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். எனக்கு ஒரு நோய் வந்து விட்டது, உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். அல்லாஹ் எனக்கு எதனால இந்த நோயை கொடுத்தான், நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், அதனால அல்லாஹ் கொடுத்துருப்பான், நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்வின் பக்கம் மீளணும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வர வேண்டும். இது பொறுமையாளர்களுடைய அடையாளம். கஷ்டம் வந்தவொடனே அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவங்களுக்காக உலகத்தில் என்னை சோதிச்சிடாத, என்னை நடிச்சிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டான்னு சொன்னா அது ஈமானுடைய அடையாளம், பொறுமையாளர்களுக்குரிய அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் இருக்கிறார்களே அப்படி பொறுமையாளர்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து
அருட்கொடைகள் அருள்கள் அவர்கள் மீது இறங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் கிடைக்கும். அப்படி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களும் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நாம வாழக்கூடிய காலத்தில் என்ன செய்ய சொன்னா, வர முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த காலங்கள்ல நாம பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கு முன்னுதாரணமாக யாரை பார்க்கணும்? நபிமார்களை பார்க்கணும். நபிமார்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சு, எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுத்தாங்கல்ல, இவங்க எவ்வளவு பொறுமையோடு இருந்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு அவர்களிடத்துல இந்த பொறுமையை நம்ம முன்னுதாரணமாக வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாளர்களாக நாம் வாழ வேண்டும். அப்ப அந்த பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் அந்த பொறுமையாளர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள்வானாக. எந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னானோ அப்படிப்பட்ட அந்த சுப செய்திக்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மையும் மாற்றி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.